Chapter 19 Excretory Products and Elimination. அதில் நம்ம பார்க்குற 7th வீடியோ அமோனோட்டிலிசம் வெர்சஸ் யூரியோட்டிலிசம் வெர்சஸ் யூரிகோட்டிலிசம். ஸோ ஃபஸ்ட்டு போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், கேட்டபாலிசம் ஆர் பிரேக்கிங் டவுன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட்ல மூலமாக வந்தது தான் எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரோஜன். இது வாட்டரோட கம்பைன் ஆகி அமோனியா ஃபார்ம் ஆச்சு. அமோனியா வந்து டாக்ஸிக். ஸோ சில ஆர்கானிசம்ஸ் டைரெக்டாக அமோனியாவை எக்ஸ்கிரீட் பண்ணாங்க. வேறு சில ஆர்கானிசம்ஸ் அமோனியாவை யூரியாவை மாற்றி யூரியாவை எக்ஸ்கிரீட் பண்ணாங்க. இன்னும் சில ஆர்கானிசம்ஸ் அமோனியாவை யூரிக் ஆசிடாக மாற்றி யூரிக் ஆசிட் எக்ஸ்கிரீட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அமோனியாவை பற்றி பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு அமோனியா ஃபார்மேஷன் எப்படி ஃபார்ம் ஆச்சு? எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரோஜன் வாட்டரோட கம்பைன் ஆகி அமோனியா ஃபார்ம் ஆச்சு. அடுத்து அமோனியாவோட ஸ்ட்ரக்சர். அதுக்கு அந்த அமோனியாவோட ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம், கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை. இதுதான் அமோனியாவோட ஸ்ட்ரக்சர், NH3. ஸோ இது ஒரு காம்பவுண்டாக எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது, நைட்ரோஜன், ஹைட்ரோஜன். காம்பவுண்டோட ஃபார்முலா என்ன? மேட் ஆஃப் 2 ஆர் மோர் எலிமெண்ட்ஸ். இது மேட் ஆஃப் 2 எலிமெண்ட்ஸ். என்னென்ன எலிமெண்ட்? நைட்ரோஜன் அண்ட் ஹைட்ரோஜன். ஸோ அமோனியான்றது ஒரு காம்பவுண்ட். அமோனியா வந்து ஒரு நைட்ரோஜன் காம்பவுண்டா? ஆமாம், அமோனியா நைட்ரோஜன் காம்பவுண்ட். ஏன்னா இந்த காம்பவுண்டில் நைட்ரோஜன் இருக்குது. இந்த நைட்ரோஜன் எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரோஜன். ஸோ அமோனியான்றது ஒரு நைட்ரோஜினஸ் வேஸ்ட். ஸோ அமோனியாவில் எத்தனை நைட்ரோஜன் இருக்குது? ஒரு அமோனியாவில் ஒரு எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரோஜன் தான் இருக்குது. இதுதான் அமோனியாவோட ஸ்ட்ரக்சர். ஸோ ஒன் அமோனியா ஹேஸ் 1 எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரோஜன் ஆட்டம். ஸோ அடுத்து டாக்ஸிசிட்டி. அமோனியா வந்து ஹைலி டாக்ஸிக் டு ஆல் ஆர்கானிசம்ஸ். நம்ம பார்த்துருக்கோம்ல, ஹியூமன்ஸில் பிரெயின் செல்ஸை டேமேஜ் பண்ணி சீசர்ஸ், கோமா வரைக்கும் கொண்டு போகணும். ஸோ அமோனியா இஸ் ஹைலி டாக்ஸிக். ஹைலி டாக்ஸிக்னா நம்ம உடம்புல அதை வச்சுட்டு இருக்க முடியுமா? வெளியில் அனுப்பிடணும். அதுக்கு பேர் தான் எக்ஸ்கிரீஷன். Since ammonia is highly toxic to all organisms, therefore it has to be excreted. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபிஷ்ஷு. இதில் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதுக்குள்ளே ஃபார்ம் ஆன அமோனியா இருக்குல்ல, இந்த அமோனியா எக்ஸ்க்ரீட் ஆகிற வரைக்கும் இந்த ஃபிஷ்ஷோட பாடிக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அப்போ இருக்கும்போது இது ஹைலி டாக்ஸிக்னு பார்த்துருக்கோம். அமோனியான்றது ஹைலி டாக்ஸிக் டு ஆல் ஆர்கானிசம்ஸ். ஸோ இது எக்ஸ்க்ரீட் ஆகிற வரைக்கும் பாடியில் தான் இருக்க போகுது. ஸோ எந்த டேமேஜும் காஸ் பண்ணாமல் இருக்க என்ன பண்ணுறோம்? அமோனியாவை டைல்யூட் பண்ணுறோம். டைல்யூஷன்னா என்ன? அது கூட நிறையா தண்ணியை ஆட் பண்ணி அதோட அந்த டாக்ஸிக் நேச்சரை குறைக்கிறது. அப்போ டைல்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்க்ரீட் பண்ணுறோம். ஏன்னா உடனே டப்புன்னு நம்ம வெளில அனுப்ப முடியாது. உடம்புல கொஞ்சம் நேரம் இருந்துட்டு தான் எக்ஸ்க்ரீட் பண்ணுறோம். ஸோ அது உடம்புல இருக்க அந்த கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு எந்த டாக்ஸிட்டியும் காஸ் பண்ணாமல் இருக்க அதை டைல்யூட் பண்ணுறோம். ஸோ அதான், சின்ஸ் அமோனியா இஸ் ஹைலி டாக்ஸிக், இட் ஹேஸ் டு பி டைல்யூட்டட் வித் வாட்டர் and then excreted. So dilution பார்த்தோம்னா 1 gram of அமோனியாவுக்கு 500 ml or 0.5 liter. 0.5 liter and 1/2 liter of water தேவைப்படுமா? 1 கிராமுக்கு 1/2 லிட்டர் வாட்டர் தேவை டைல்யூட் பண்ணுறதுக்கு. 1 கிராமுக்கே 1/2 லிட்டரா? இப்போ நம்ம ஹியூமன்ஸ் எடுத்துட்டோம்னா நம்ம டெய்லி எவ்வளோ தண்ணி குடிப்போம்னு நினைக்கிறீங்க? 2 to 3 liters குடிப்போம். ஸோ அப்போ நம்ம யாருக்கு வந்து அசால்ட்டாக 1/2 லிட்டரு யூஸ் பண்ண முடியும் டைல்யூட் பண்ணுறதுக்கு? ஸோ அக்வாட்டிக் என்விரான்மெண்ட், அதாவது வாட்டரி என்விரான்மெண்ட், தண்ணியில் இருக்க ஆர்கானிசம்ஸ் தான் தண்ணி நிறைய அவைலபிளாக இருக்கும். ஸோ அவங்க எவ்வளோ தண்ணி வேணாலும் யூஸ் பண்ணி டைல்யூட் பண்ணிக்கலாம், எக்ஸ்க்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ அதான், therefore only organisms in aquatic environment can get and use that much water. ஏன்னா 1/2 லிட்டர் தண்ணி தேவைப்படுது 1 கிராம் ஆஃப் அமோனியாவுக்கு. ஸோ அக்வாட்டிக் என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் தான் அமோனியாவை டைரெக்டாக எக்ஸ்க்ரீட் பண்ணும். அமோனியாவை டைல்யூட் பண்ணி எக்ஸ்க்ரீட் பண்ணிடுது. ஸோ எக்ஸாம்பிள் என்ன? அக்வாட்டிக் என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ். போனி ஃபிஷ். நீங்கள் கேட்கலாம் அது என்ன போனி ஃபிஷ்னு? நான் இது பின்னாடி சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. போனி ஃபிஷ்ஷு, ஆம்ஃபிபியன்ஸ், அக்வாட்டிக் இன்செக்ட்ஸ், அக்வாட்டிக் இன்வெர்டிபிரேட்ஸ். எக்ஸாம்பிள் அமீபா, ஹைட்ரா. அக்வாட்டிக் இன்செக்டும் இன்வெர்டிபிரேட் தான். ஸோ மெயினாக அக்வாட்டிக் என்விரான்மெண்ட்டில் இருக்க மோஸ்ட் ஆர்கானிசம், அக்வாட்டிக் என்விரான்மெண்ட்டில் இருக்க எல்லா ஆர்கானிசமே என்ன பண்ணும்? ஃபார்ம் ஆன அமோனியாவை டைரெக்டாக எக்ஸ்க்ரீட் பண்ணும். ஏன்னா அதுக்கு டைல்யூட் பண்ணுறதுக்கு தண்ணி அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த போனி ஃபிஷ், ஆம்ஃபிபியன்ஸ், அக்வாட்டிக் இன்வெர்டிபிரேட்ஸ் ஆன அமீபா, ஹைட்ரா, அக்வாட்டிக் இன்செக்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரோஜனை அமோனியான்ற நைட்ரோஜன் காம்பவுண்ட் மூலமாக எக்ஸ்க்ரீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் அமோனோட்டிலிசம். இது பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸ் அமோனோட்டிலிக் ஆர்கானிசம்ஸ். இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் இருக்குது அமோனோட்டிலிசமில். நான் என்ன சொன்னேன், பாடியில் ஃபார்ம் ஆன அமோனியாவை டைல்யூட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எப்படி எக்ஸ்க்ரீஷன் நடக்குதுன்னா, இதில் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமை யூஸ் பண்ணி
இந்த அமோனோடெலிக் ஆர்கானிசம்ஸ் அமோனியா வெளில அனுப்புறதில்ல. ஏன்னா அவங்க சுற்றி இருக்கிறது வாட்டர் என்விரான்மெண்ட்னால இவங்க உடம்புல அமோனியா ஹை கான்சன்ட்ரேஷனில் இருக்குது, வாட்டரில் அமோனியா லோ கான்சன்ட்ரேஷனில் இருக்குது. இப்போ அவங்க ஞாபகம் இருக்கணுமே டிஃப்யூஷன். ஸோ ஃபிஷ்ஷில் எது டிஃப்யூசிபிள், எது பெர்மியபிள் மெம்பரேன்? கில்ஸ் தான் பெர்மியபிள் மெம்பரேன். ஸோ அது வழியாக ஃபிஷ்ஷுக்குள்ளே இருக்க அமோனியா, அதாவது டைல்யூட்டான அமோனியா உள்ள வாட்டரில் அமோனியா கம்மியாக தான் இருக்கும். ஸோ வாட்டரில் அமோனியா லோ கான்சன்ட்ரேஷன், ஃபிஷ்ஷோட உடம்புக்குள்ள அமோனியா ஹை கான்சன்ட்ரேஷன். ஸோ டிஃப்யூஷன், ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன், அது மூலமாக அமோனியா வெளில போகுது. ஸோ எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் மூலமாக அமோனியா வெளியில் போல, டிஃப்யூஷன் மூலமாக தான் இங்கே எக்ஸ்கிரீஷன் நடக்குது. ஸோ ஃபிஷ்ஷில் எது வழியாக போகும்? பெர்மியபிள் மெம்பரேன் என்னது? கில்ஸ். கில்ஸ் வழியாக அமோனியா ஃபிஷ்ஷிலேருந்து சுற்றி இருக்க அக்வாட்டிக் என்விரான்மெண்ட் போயிடுது. அதுவே அமீபா பார்த்தோம்னா இதோட இதை சுற்றி இருக்க அந்த செல் மெம்பரேன் எதுவுமே ஃபுல்லி பெர்மியபிள். ஸோ எங்கே வேணாலும் அமோனியா கில்ஸில், ஃபிஷ்ஷில் கில்ஸ் வழியாக மட்டும்தான் போச்சு, இங்கே எது வழியாக வேணாலும் போகலாம். ஸோ இங்கே அமீபாவோட பாடிக்குள்ளே அமோனியா ஹை கான்சன்ட்ரேஷனில் இருக்குது, வெளியில் லோ கான்சன்ட்ரேஷனில் இருக்குது. ஸோ ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் டிஃப்யூஷன். ஸோ அமோனோடெலிசம், அதாவது அமோனோடெலிக் ஆர்கானிசம்ஸில் பார்த்தீங்கன்னா அமோனியா எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் வழியாக வெளில போகிறதில்ல, டிஃப்யூஷன் மூலமாக வெளியில் போகுது. ஸோ பாருங்கள், ஃபிஷ்ஷில் டிஃப்யூஷன் த்ரூ கில்ஸ், அக்வாட்டிக் இன்வெர்டிபிரேட்ஸ் லைக் அமீபாவில் டிஃப்யூஷன் அக்ராஸ் த என்டையர் பாடி சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அமோனியா இஸ் நாட் எக்ஸ்கிரீட்டட் பை கிட்னிஸ்ன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நாட் எக்ஸ்கிரீட்டட் பை எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். ஸோ அமோனியா வந்து எக்ஸ்கிரீஷன் எப்படி நடக்குது? மோட் ஆஃப் எக்ஸ்கிரீஷன் அமோனோடெலிக் ஆர்கானிசம்ஸில் டிஃப்யூஷன். ஏன்னா அந்த அமோனோடெலிக் ஆர்கானிசமோட பாடிக்குள்ளே அமோனியா ஹை கான்சன்ட்ரேஷனில் இருக்கும், சுற்றி இருக்க வாட்டரில் லோ கான்சன்ட்ரேஷனில் இருக்கும். ஸோ ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் டிஃப்யூஷன். அதான் நான் போட்டிருக்கேன், அமோனியா இஸ் எக்ஸ்கிரீட்டட் த்ரூ டிஃப்யூஷன். திருப்பி அமோனியா வேகமாக பார்த்துடலாம். அமோனியா மூலம் எப்படி ஃபார்ம் ஆச்சு? எக்ஸஸ்ஆர் வேஸ்ட் நைட்ரோஜன் வந்து வாட்டரோட கம்பைன் ஆகி அமோனியா ஃபார்ம் ஆயிடுச்சு. அமோனியாவோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்க்கலாம். இதுதான் அமோனியாவோட ஸ்ட்ரக்சர். ஸோ அமோனியா ஒரு காம்பவுண்டோட டெஃபினிஷன் என்ன? கம்போஸ் ஹேஸ் 2 or more எலிமெண்ட்ஸ். இதில் எத்தனை எலிமெண்ட் இருக்குது? 2, ஒன்று நைட்ரோஜன், இன்னொன்று ஹைட்ரோஜன். ஸோ அமோனியான்றது காம்பவுண்ட். அமோனியான்றது நைட்ரோஜன் காம்பவுண்டா? ஆமாம், இந்த அமோனியான்ற காம்பவுண்டில் நைட்ரோஜன் இருக்கிறதுனால அது நைட்ரோஜன் காம்பவுண்ட். அந்த நைட்ரோஜன் எக்ஸஸ்ஆர் வேஸ்ட் நைட்ரோஜனால அமோனியா ஒரு நைட்ரோஜினஸ் வேஸ்ட். நைட்ரோஜினஸ் வேஸ்ட்னா இல்லை, நைட்ரோஜன் காம்பவுண்ட் ஹேவிங் எக்ஸஸ்ஆர் வேஸ்ட் நைட்ரோஜன். ஸோ ஒரு அமோனியாவில் எத்தனை எக்ஸஸ்ஆர் வேஸ்ட் நைட்ரோஜன் இருக்குது? 1 தான் இருக்குது. ஸோ இதுதான் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா. ஸோ அமோனியா ஹேஸ் 1 எக்ஸஸ்ஆர் வேஸ்ட் நைட்ரோஜன் ஆட்டம். அடுத்து நம்ம பார்த்துருக்கோம் அமோனியா இஸ் ஹைலி டாக்ஸிக் டு ஆல் ஆர்கானிசம்ஸ். ஸோ ஒன்று ஹைலி டாக்ஸிக்னா நம்ம உடம்புல வச்சுக்கக்கூடாது, நம்ம எக்ஸ்கிரீட் பண்ணிடணும். இப்போ ஹைலி டாக்ஸிக்ன்றதுனால ஃபார்ம் ஆன அமோனியா, எக்ஸாம்பிள் ஃபிஷ் வச்சுக்கணும். இப்போ ஃபிஷ்ஷோட பாடிக்குள்ளே ஃபார்ம் ஆன அமோனியா உடனே எக்ஸ்கிரீட் பண்ண முடியாது, கொஞ்ச நேரம் அது ஃபிஷ்ஷோட பாடிக்குள்ளே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஃபிஷ்ஷுக்கு எந்த டாக்ஸிசிட்டியும் காஸ் பண்ணாமல் இருக்குது, அதை டைல்யூட் பண்ணுறோம். இந்த ஹைலி டாக்ஸிக்ன்றதுனால இதுக்கு நிறைய வாட்டர் தேவைப்படுது டைல்யூட் பண்ணுறதுக்கு. எவ்வளோ வாட்டர் தேவைப்படுது? சின்ஸ் அமோனியா இஸ் ஹைலி டாக்ஸிக், இட் இஸ் டைல்யூட்டட் வித் வாட்டர் அண்ட் தென் எக்ஸ்கிரீட்டட். எவ்வளோ வாட்டர் தேவைப்படுது? 1 கிராம் ஆஃப் அமோனியாவுக்கு 500 ml or 0.5 லிட்டர் ஆஃப் வாட்டர் தேவைப்படுது டைல்யூஷனுக்கு. அவ்வளோ வாட்டர் யாருக்கு அவைலபிளாக இருக்குது? டெரெஸ்ட்ரியல் லேண்டில் இருக்க ஆர்கானிசம்ஸ்னால அவ்வளோ வாட்டர் அவைலபிளாக இருக்காது. ஏன்னா மேக்ஸிமம் ஹியூமன்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா 2 to 3 லிட்டர்ஸ் தான் குடிப்போம். ஸோ அவ்வளோ வாட்டர் யாருக்கு அவைலபிளாக இருக்கும்? ஸோ ஒன்லி ஆர்கானிசம்ஸ் இன் அக்வாட்டிக் என்விரான்மெண்ட். அக்வாட்டிக் என்விரான்மெண்ட்டில் இருக்கும்போது அந்த ஆர்கானிசம்மை சுற்றி வாட்டர் தான் இருக்குது. ஸோ அவங்க அந்த வாட்டரை எடுத்துக்கவும் செஞ்சலாம், யூஸும் பண்ணலாம். ஸோ டைரெக்டாக அம்மோனியாவை எக்ஸ்க்ரீட் பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸ் வந்து அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா போனி ஃபிஷ், ஆம்ஃபிபியன்ஸ், அக்வாட்டிக் இன்வெர்டிபிரேட்ஸான அமீபா, ஹைட்ரா, அக்வாட்டிக் இன்செக்ட்ஸ். இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க? எக்ஸஸ்ஆர் வேஸ்ட் நைட்ரோஜனை அமோனியான்ற நைட்ரோஜன் காம்பவுண்ட் மூலமாக எக்ஸ்க்ரீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் அமோனோடெலிசம். பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸ் அமோனோடெலிக் ஆர்கானிசம்ஸ். ஸோ ஒன்ஸ் அமோனியாவை டைல்யூட் பண்ணியாச்சு, அமோனியா அந்த ஆர்கானிசமோட பாடியை விட்டு எப்படி வெளியில் போகுது? எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் வழியாக போகிறது கிடையாது, டிஃப்யூஷன் வழியாக போகுது. ஸோ இந்த ஃபிஷ்ஷில் ஃபார்ம் ஆன அமோனியா டிஃப்யூஷன் எது வழியாக நடக்குது? ஃபிஷ்ஷில் கில்ஸ் வழியாக நடக்குது. அதே அக்வாட்டிக் இன்வெர்டிபிரேட்ஸ் எக்ஸாம்பிள் அமீபால என்டையர் பாடி சர்ஃபேஸ் வழியாக டிஃப்யூஷன் நடக்கும். ஸோ அந்த ஆர்கானிசமோட பாடிக்குள்ளே அமோனியா ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்குது, சுற்றி இருக்க வாட்டரில் லோ கான்சன்ட்ரேஷனில் இருக்குது. ஸோ ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் டிஃப்யூஷன். இப்படி தான் அமோனோடெலிக் ஆர்கானிசம்ஸில் அமோனியா எக்ஸ்க்ரீட் பண்ணுறோம். ஸோ அமோனியா இஸ் எக்ஸ்க்ரீட்டட் மெயின்லி பை டிஃப்யூஷன், நாட் எக்ஸ்க்ரீட்டட் பை எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். கிட்னிஸ்ன்னு சொல்கிறத விட எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் யூஸ் பண்ணுறது கிடையாது அமோனியா வெளில போகிறதுக்குன்னு சொல்லலாம். அடுத்து யூரியாவை பார்க்கலாம்.
ஸோ அமோனியாவை எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் யூரியாவை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் எப்படி ஃபார்ம் ஆச்சு, எக்ஸஸ்ஆர் வேஸ்ட் நைட்ரோஜன் வாட்டரோட கம்பைன் ஆகி அமோனியா ஃபார்ம் ஆச்சு. இந்த அமோனியா லிவரில் யூரியா சைக்கிள் மூலமாக யூரியாவாக மாறுச்சு. ஸோ யூரியா சைக்கிள் எங்கே நடக்குது, லிவரில் நடக்குது. அது என்ன யூரியா சைக்கிள்? ஸோ இதுதான் லிவரு, இதில் தான் யூரியா சைக்கிள் நடக்குது. இங்கே பார்த்தீங்களா, சைக்கிள் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். இதில் என்ன நடக்குதுன்னா, உள்ளே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க தேவையில்லை. என்ன நடக்குதுன்னா, அமோனியா வந்து யூரியாவாக மாறிடுது. எங்கே, லிவரில் தான் நடக்குது. ஸோ லிவரில் ஃபார்ம் ஆன யூரியா பிளட்டில் ரிலீஸ் ஆயிரும். ஸோ யூரியா வந்து எதில் ஃபார்ம் ஆகுது, யூரியா சைக்கிள் மூலமாக லிவரில் ஃபார்ம் ஆகுது. யூரியாவோட ஃபார்மேஷன் பார்த்தாச்சு. அடுத்து ஏன் அமோனியா யூரியாவாக கன்வெர்ட் ஆச்சு அதை பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா, நீங்கள் எவல்யூஷன் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு லைஃப் என்னென்னா, அதாவது இந்த எர்த்துலேயே ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆன லைஃப் வந்து அக்வாட்டிக் என்விரான்மெண்ட்டில் தான் வந்துச்சு. போக போக எவல்யூஷன் நடந்து டெரஸ்ட்ரியல், அதாவது லேண்ட் என்விரான்மெண்ட்லேயே ஆர்கானிசம்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் என்விரான்மெண்ட்டில் இருந்த வரைக்கும் அவங்களுக்கு அமோனியா வந்து ஈஸியாக வெளியே அனுப்பிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாட்டர் அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிச்சு. 1 கிராம் அமோனியாவுக்கு 0.5 லிட்டர்ஸ் யூஸ் பண்ணி டைல்யூட் பண்ணாங்க. ஆனால் டெரஸ்ட்ரியல் ஆர் லேண்ட் அனிமல்ஸ்க்கு அவ்வளோ வாட்டர் ஈஸியாக கிடைக்காது. இப்போதைக்கு அவங்களும் வாட்டர் ஈஸியாக லூஸ் பண்ண முடியாது, வாட்டரை கன்சர்வ் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணாங்க, அமோனியாவை யூரியாவாக கன்வெர்ட் பண்ணாங்க. எப்படி, லிவரில் யூரியா சைக்கிள் மூலமாக. ஸோ அமோனியாவுக்கும் யூரியாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா, அமோனியா ஹைலி டாக்ஸிக்னு பார்த்துருக்கோம், யூரியா பார்த்தோம்னா மாடரேட்லி டாக்ஸிக். அதே மாதிரி ஹைலி டாக்ஸிக்னால இட் ரெக்வயர்ஸ் மோர் வாட்டர் ஃபார் டைல்யூஷன். யூரியா வந்து அமோனியாவோட கம்பேர் பண்ணும்போது டாக்ஸிசிட்டி கம்மின்றதுனால ரெக்வயர்ஸ் லெஸ் வாட்டர் ஃபார் டைல்யூஷன். இப்போ யூரியாவோட ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். இதுதான் யூரியாவோட ஸ்ட்ரக்சர். இது ஒரு காம்பவுண்டாக, இதில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது, கார்பன், ஆக்சிஜன், நைட்ரோஜன், ஹைட்ரோஜன், 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. காம்பவுண்ட் வந்து மேட் ஆஃப் 2 ஆர் மோர் எலிமெண்ட்ஸ். ஸோ யூரியான்றது ஒரு காம்பவுண்டு. இது ஒரு நைட்ரோஜன் காம்பவுண்டா? ஆமாம், காம்பவுண்டில் நைட்ரோஜன் இருக்குது. ஸோ ஒரு யூரியா வந்து ஒரு நைட்ரோஜன் காம்பவுண்ட். இந்த நைட்ரோஜன் எக்ஸஸ்ஆர் வேஸ்ட் நைட்ரோஜன். ஸோ யூரியா வந்து நைட்ரோஜினஸ் வேஸ்ட். நம்ம பார்த்தோம் ஒரு அமோனியாவில் ஒரு எக்ஸஸ்ஆர் வேஸ்ட் நைட்ரோஜன் தான் இருக்குது. அதுவே யூரியாவில் எத்தனை இருக்குது, ஒரு யூரியாவில் 2 எக்ஸஸ்ஆர் வேஸ்ட் நைட்ரோஜன் இருக்குது. ஸோ அந்த டெரஸ்ட்ரியல் அடாப்டேஷன் மூலமாக யூரியாவுக்கு கம்மியான வாட்டர் தான் தேவை டைல்யூட் பண்ணுறதுக்கு. போதாதைக்கு அமோனியா ஒரு எக்ஸஸ்ஆர் வேஸ்ட் நைட்ரோஜன் ஆட்டம் தான் எக்ஸ்க்ரீட் பண்ணுச்சு. ஆனால் யூரியான்றது அதோட ஸ்ட்ரக்சரில் 2 எக்ஸஸ்ஆர் வேஸ்ட் நைட்ரோஜன் ஆட்டம் இருக்குது. கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் பார்த்தாச்சு. யூரியா இஸ் a nitrogen compound. 1 urea has 2 XSR waste nitrogen atoms. அப்புறம் டைல்யூஷன் நம்ம பார்த்தோம். யூரியா வந்து அமோனியாவோட கம்பேர் பண்ணும்போது லெஸ் டாக்ஸிக். ஸோ 1 கிராம் யூரியாவை டைல்யூட் பண்ணுறதுக்கு 50 ml ஆஃப் வாட்டர் போதும். அதே மாதிரி தான் பாடியில் யூரியா ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எக்ஸ்க்ரீட் ஆகிற வரைக்கும் பாடிக்குள்ளே தான் இருக்குது. அப்போ அது என்ன தான் டாக்ஸிட்டி கம்மியாக இருந்தாலும் அது ஒரு டாக்ஸிக். ஸோ அதையும் நம்ம டைல்யூட் பண்ணுறோம். ஆனால் டாக்ஸிசிட்டி கம்மின்றதுனால 500 ml தண்ணி தேவையில்லை, 50 ml தண்ணி போதும். 500 ml தண்ணி தேவையில்லை, 50 ml தண்ணி போதும். ஸோ யூரியாவோட ஃபார்மேஷன் பார்த்தாச்சு, ஸ்ட்ரக்சர் பார்த்தாச்சு, ஏன் அமோனியா யூரியாவாக மாற்றணும்னு பார்த்தாச்சு. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நான் என்ன சொன்னேன், டெரஸ்ட்ரியல் அடாப்டேஷன்னால தான், அதாவது லேண்டில் ஆர்கானிசம்ஸ் ஃபார்ம் ஆனதுனால தான் நம்மளால் அமோனியாவே வெளில அனுப்பிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நம்ம வாட்டரை கன்சர்வ் பண்ணணும். ஏன்னா வாட்டர் அவைலபிலிட்டி டெரஸ்ட்ரியல் என்விரான்மெண்ட்டில் கம்மி தான். ஸோ எக்ஸாம்பிளில் பார்த்தா எல்லாமே டெரஸ்ட்ரியல் ஆர்கானிசம்ஸ் தான். மேமல்ஸ், ஹியூமன்ஸ், ஒரே எக்ஸெப்ஷன் கார்ட்லேஜினஸ் ஃபிஷ். நீங்கள் பார்த்துருக்கணும் அமோனோட்டிலிக் ஆர்கானிசம்ஸ். எக்ஸாம்பிள்னால் நான் போனி ஃபிஷ்ன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா ஃபிஷ்ஷில் போனி ஃபிஷ், கார்ட்லேஜினஸ் ஃபிஷ்ன்னு இருக்குது. கார்ட்லேஜினஸ் ஃபிஷ் என்னென்னா ஷார்க்கு, ரேலான், கார்ட்லேஜினஸ் ஃபிஷ்ஷு. ஸோ இவங்க வந்து யூரியோட்டிலிக் தான். ஸோ என்னது, இவங்க எக்ஸஸ்ஆர் வேஸ்ட் நைட்ரோஜனை யூரியான்ற நைட்ரோஜன் காம்பவுண்ட் மூலமாக வெளில அனுப்புகிறாங்க. ஒரு யூரியாவில் எத்தனை எக்ஸஸ்ஆர் வேஸ்ட் நைட்ரோஜன் ஆட்டம் வெளில அனுப்ப முடியும்? 2. ஏன்னா யூரியா ஸ்ட்ரக்சரில் 2 எக்ஸஸ்ஆர் வேஸ்ட் நைட்ரோஜன் இருக்குது. ஸோ மேமல்ஸ், ஹியூமன்ஸ், கார்ட்லேஜினஸ் ஃபிஷ் என்ன பண்ணுறோம், எக்ஸஸ்ஆர் வேஸ்ட் நைட்ரோஜனை யூரியான்ற நைட்ரோஜன் காம்பவுண்ட் மூலமாக எக்ஸ்க்ரீட் பண்ணுறோம். இந்த ப்ராசஸ் பேர் தான் யூரியோட்டிலிசம். இதை பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸ் யூரியோட்டிலிக் ஆர்கானிசம்ஸ். ஸோ நான் என்ன சொன்னேன், அமோனியா வந்து யூரியாவை ஃபார்ம் ஆச்சு எங்கள் லிவரில். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், லிவர் யூரியாவை பிளட்டில் விட்டுருன்னு சொன்னேன்னா. ஸோ பிளட்டை ஃபில்டர் பண்ணக்கூடிய ஆர்கன் என்னென்னா கிட்னிஸ். நம்ம பால் எப்படி ஜெல்லடையில் ஃபில்டர் பண்ணும், அது மாதிரி அது பிளட்டை ஃபில்டர் பண்ணும். அப்படி ஃபில்டர் பண்ணும்போது யூரியாவை அதை எடுத்து யூரினில் வெளில அனுப்பிடும். நம்மளுக்கு தெரியல யூரியா டாக்ஸிக்னு. யூரியா எப்படி எக்ஸ்க்ரீட் ஆகுதுன்னா டிஃப்யூஷன், அமோனியா மாதிரி டிஃப்யூஷன் மாதிரி எக்ஸ்க்ரீட் ஆகாது. எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் அதை எக்ஸ்க்ரீட் பண்ணுது. இந்த இதில் மேமல்ஸில் என்ன இருக்குது, கிட்னிஸ்.
கிட்னிஸ் தான் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். ஸோ கிட்னிஸ் யூரின் மூலமாக யூரியாவை வெளில அனுப்புது. ஸோ நம்ம ஹியூமன்ஸ் என்ன யூரியோட்டிலிக் ஆர்கானிசம்ஸ் தான். ஸோ எக்ஸாம்பிள் சும்மா சொல்கிறேன். நம்ம ஒரு டே போகிற யூரினை ஃபுல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பார்த்தோன்னா எவ்வளோ இருக்குன்னா 1 to 1.5 liters இருக்கும். ஸோ யூரியா லெவல் இன் யூரின் ஒரு நாள் போன யூரினில் எவ்வளோ யூரியா இருக்குன்னா 20 கிராம் இருக்கும். நம்ம என்ன பார்த்தோம், 1 கிராமுக்கு 50 ml தேவை. 20 கிராமுக்கு எவ்வளோ ml தேவை? 20 into 50 1000 ml. 1000 ml is equal to 1 liter. ஸோ இப்போ புரியுதா, நம்ம யூரியா யூஸ் பண்ணுறதுனால 1 to 1.5 liters தான் யூரின். ஸோ யூரின் வழியாக தான் வெளில அனுப்புகிறோம். ஸோ 1 literலேயே முடிஞ்சிடுது. இதுவே நம்ம அமோனியா யூஸ் பண்ணியிருந்தோம்னா அவ்வளோ நிறையா வாட்டர் லூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அமோனியாவை யூரியா சைக்கிள் மூலமாக லிவரில் கன்வெர்ட் பண்ணோம். யூரியா பிளட்டுக்கு போயிடுச்சு. பிளட்டை ஃபில்டர் பண்ணுற ஆர்கன் கிட்னி யூரியாவை யூரின் மூலமாக எக்ஸ்கிரீட் பண்ணிட்டோம். இது சும்மா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன், தேவையில்லை. சொல்கிறேன் எவ்வளோ வாட்டர் கன்சர்வ் பண்ணுறோன்னு. இதுவே அமோனியாவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அமோனியா 20 கிராம் கூட தேவையில்லை, ஒரு 10 கிராம் வச்சுக்கோங்க. 10 கிராம்ஸ்க்கு எவ்வளோ தண்ணி தேவை? 500 ml தேவை ஒரு கிராமுக்கு. அப்போ 10 into 500 5000 ml. 5000 mlனா 5 liters. அவ்வளோ 5 liters யூரின் போயிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அவ்வளோ வாட்டர் அவைலபிளும் கிடையாது, வாட்டர் நம்ம கன்சர்வும் பண்ணி ஆகணும். ஸோ யூரியோட்டிலிசம் எக்ஸாம்பிள்ஸ் என்ன? மேமல்ஸ், ஹியூமன்ஸ். ஒரே எக்ஸெப்ஷன் அக்வாட்டிக் என்விரான்மெண்ட்டில் இருக்கிறது கார்டிலேஜினஸ் ஃபிஷ். என்னது? ஷார்க்கு, ரே. அடுத்து யூரிகோட்டிலிசம் பற்றி பார்க்கலாம். யூரிக் ஆசிடே அப்படி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன், ஸ்ட்ரக்சர், ஏன் அமோனியா யூரிக் ஆசிடாக மாற்றிச்சு, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் யூரிகோட்டிலிக் ஆர்கானிசம்ஸ். ஸோ எப்படி யூரிக் ஆசிட் ஃபார்ம் ஆச்சு? ஃபார்மேஷன், எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரோஜன் வாட்டரோட கம்பைன் ஆகி அமோனியா ஃபார்ம் ஆச்சு. அமோனியா யூரிக் ஆசிடாக மாறிச்சு. இது எங்கே மாறிச்சு அதெல்லாம் தேவையில்ல. ஸோ எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரோஜன் அமோனியா ஃபார்ம் ஆச்சு. அமோனியா யூரிக் ஆசிடாக மாறிடுச்சு. ஸோ இப்போ யூரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூரிக் ஆசிட். இது ஒரு காம்பவுண்டா? என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது யூரிக் ஆசிடில்? நைட்ரோஜன் இருக்குது, ஹைட்ரோஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, கார்பன் இருக்குது. 4 எலிமெண்ட் இருக்குது. காம்பவுண்டோட டெஃபினேஷன் என்ன? கம்போஸ்ட் ஆஃப் 2 or more elements. ஸோ யூரிக் ஆசிட் ஒரு காம்பவுண்டு. யூரிக் ஆசிட் ஒரு நைட்ரோஜன் காம்பவுண்டா? ஆமாம், ஏன்னா இதில் நைட்ரோஜன் இருக்குது. ஸோ யூரிக் ஆசிட் ஒரு நைட்ரோஜன் காம்பவுண்ட். இந்த நைட்ரோஜன் எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரோஜனா? ஆமாம். அப்படின்றப்ப யூரிக் ஆசிட் நைட்ரோஜன் காம்பவுண்ட் ஹேவிங் எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரோஜன். அதான டெஃபினிஷன் ஆஃப் நைட்ரோஜினஸ் வேஸ்ட். நைட்ரோஜினஸ் வேஸ்ட்னா என்ன? நைட்ரோஜன் காம்பவுண்ட் ஹேவிங் எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரோஜன். ஸோ யூரிக் ஆசிட்ன்றது ஒரு நைட்ரோஜினஸ் வேஸ்ட். இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூரிக் ஆசிட். ஒரு யூரிக் ஆசிடில் எத்தனை நைட்ரோஜன் எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரோஜன் எத்தனை இருக்குது? 1 2 3 4 4 இருக்குது. அமோனியாவில் 1 தான் இருந்துச்சு, யூரியாவில் 2 இருந்துச்சு, யூரிக் ஆசிடில் 4 இருக்குது. இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூரிக் ஆசிட். ஸோ இப்போ ஒய் அமோனியாஸ் கன்வெர்டட் இன்டு யூரிக் ஆசிட். இப்போ அமோனியாவை யூரிக் ஆசிடையும் கம்பேர் பண்ணலாம். நம்மளுக்கு தெரியும் அமோனியா ஹைலி டாக்ஸிக். அப்படின்னா நிறையா தண்ணி தேவை டைல்யூட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அமோனியாவில் எத்தனை எக்ஸஸ் நைட்ரோஜன் இருக்குது? 1. யூரிக் ஆசிட் லீஸ்ட் டாக்ஸிக். இந்த 3 நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது யூரிக் ஆசிட் தான் லீஸ்ட் டாக்ஸிக். ஸோ அதுக்கு ரொம்ப கம்மியான வாட்டர் தான் தேவைப்படும் டைல்யூஷனுக்கு. டைல்யூஷன் புரிஞ்சல உடம்புல இருந்து அதுக்கப்புறம் தான் எக்ஸ்க்ரீட் பண்ணுறோம். அந்த நேரத்தில் யூரிக் ஆசிட் லீஸ்ட் டாக்ஸிக்னால ரொம்ப கம்மியான தண்ணி தான் தேவைப்படுது டைல்யூட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி யூரிக் ஆசிட் ஸ்ட்ரக்சரில் 4 எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரோஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ எந்த ஆர்கானிசம் தண்ணியை எவ்வளோ கன்சர்வ் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ டைல்யூஷன் நம்ம லீஸ்ட் டாக்ஸிக்னால 1 கிராம் ஆஃப் யூரிக் ஆசிட் நீட்ஸ் 10 ml ஆஃப் வாட்டர் ஃபார் டைல்யூஷன். அமோனியாவுக்கு 500 ml தேவைப்பட்டுச்சு டைல்யூட் பண்ணுறதுக்கு. யூரியாவுக்கு 50 ml தேவைப்பட்டுச்சு டைல்யூட் பண்ணுறதுக்கு. யூரிக் ஆசிடுக்கு 10 ml தான் தேவைப்பட்டுச்சு டைல்யூட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபார்மேஷன் பார்த்தாச்சு, ஸ்ட்ரக்சர் பார்த்தாச்சு, எவ்வளோ வாட்டர் தேவைப்படுது டைல்யூட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்குறது எக்ஸாம்பிள். ஸோ ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ் இவங்க எல்லாருமே அமோனியாவை யூரிக் ஆசிடாக மாற்றுறாங்க. இப்போ தெரியும் உங்களுக்கு. ஏன்னா இவங்களுக்கு அமோனியாவுக்கு நிறைய வாட்டர் தேவைப்பட்டுச்சு, யூரியாவுக்கும் கொஞ்சம் வாட்டர் தேவைப்பட்டுச்சு. ஆனால் இவங்களுக்கு நம்ம யூரியாவை தானே எக்ஸ்க்ரீட் பண்ணுறோம். நம்மளுக்கு எவ்வளோ வாட்டர் அவைலபிளாக இருக்குது அதே அளவுக்கு இவங்களுக்கும் அவைலபிளாக இருக்கா? ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ்க்கெலாம் இல்லை. ஸோ அவங்க வாட்டரை நம்ம அளவுக்கு கூட லூஸ் பண்ண முடியாது. 50 ml கூட அவங்க லூஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க? அமோனியாவை யூரிக் ஆசிடாக மாற்றிடுறாங்க. யூரியாவை மாற்றினா 50 ml தேவைப்படும், அது கூட அவங்களால லூஸ் பண்ண முடியாது. ஸோ யூரிக் ஆசிடாக மாற்றிடுறாங்க. அப்படின்றப்போ 1 கிராம் ஆஃப் யூரிக் ஆசிடுக்கு 10 ml தான் தேவை. ஸோ ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ் எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரோஜன். இப்போ அதுக்கு யூரிக் ஆசிடில் அவங்க 4 நைட்ரோஜன் எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரோஜனை எக்ஸ்க்ரீட் பண்ணலாம். ஸோ எக்ஸஸ் ஆர் வேஸ்ட் நைட்ரோஜனை
யூரிக் ஆசிட்ன்ற நைட்ரோஜன் காம்பவுண்ட் மூலமாக எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுக்கு பேர் தான் யூரிகோட்டிலிசம். ஸோ இந்த ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ்லாம் யூரிகோட்டிலிக் ஆர்கானிசம்ஸ். ஸோ யூரிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இட் இஸ் எக்ஸ்க்ரீட்டட் த்ரூ எக்ஸ்க்ரீட்டரி ஸ்ட்ரக்சர்ஸ். அமோனியா வந்து டிஃப்யூஷன், யூரியாவும் யூரிக் ஆசிடும் எக்ஸ்க்ரீட்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் மூலமாக தான் வெளில போகுது. ஸோ யூரிகோட்டிலிசம் ஷோன் பை ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேர்ட் ஷிட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பேர்டோட ஷிட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும்ல, அதுதான் யூரிக் ஆசிட். ஸோ யூரிக் ஆசிடுக்கு வந்து 10 ml தான் தேவை. அந்த 10 ml அந்த யூரிக் ஆசிட் நம்ம வெளில அனுப்பும்போது அது ஒரு ஒயிட் பேஸ்ட் மாதிரி இருக்கும். அதான் அந்த பார்த்தீங்களா ரொம்ப கம்மியாக இருக்கும். தட்ஸ் வை பேர்ட் ஷிட் இஸ் வெரி லிட்டில். ஏன்னா டைல்யூஷன் 10 ml தான் தேவை. 1 gram ஆஃப் யூரிக் ஆசிட் ரெக்வயர்ஸ் 10 ml ஆஃப் வாட்டர். ஸோ அதனால அந்த ரெப்டைல்ஸோட எக்ஸ்க்ரீட்டாவோ, பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸோட எக்ஸ்க்ரீட்டாவோ, ஷிட்டையோ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அதோட குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா யூரிக் ஆசிடுக்கு டைல்யூட் பண்ணுறதுக்கு 10 ml போதும். நான் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். இதுதான் பேர்ட் ஷிட். இதில் ஒயிட் கலரில் இருக்கிறது என்னது? யூரிக் ஆசிட். இப்போ புரியுதா? அந்த பேர்ட் ஷீட்டில் இருக்க ஒயிட் கலரில் அந்த சிலது வந்து ஒயிட் கலராக இல்லாதது வந்து ஃபுட் ரெசிடியூஸ், டைஜஷன் போக மீதி எஜஷன் ஆனது. அதுவே ஒயிட் கலரில் இருக்கிறது யூரிக் ஆசிட். யூரிக் ஆசிட் 10 ml ஆஃப் வாட்டர் தேவை. போய்க்கு யூரிக் ஆசிட் வந்து ஆல்மோஸ்ட் இன்சாலபிள் இன் வாட்டர்னு சொல்லுவாங்க. கம்மியான வாட்டர் தான் தேவை டைல்யூஷனுக்கு. யூரிக் ஆசிட் ஆல்மோஸ்ட் இன்சாலபிள். ஸோ பேர்ட் ஷீட்டில் இனிமேல் அந்த இருக்க ஒயிட் கலர் என்னது? யூரிக் ஆசிட். யூரிக் ஆசிடுக்கு 10 ml தான் தேவை. அதனால தான் பேர்ட் ஷீட் வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ யூரிகோட்டிலிசம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லேண்ட் வெர்டிபிரேட்ஸ் லேயிங் ஷெல்டு எக்ஸ். ஸோ யூரிகோட்டிலிக் ஆர்கானிசம்ஸ் என்னென்ன? ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ். இதில் எது வெர்டிபிரேட்ஸ்? ரெப்டைல் ஒரு வெர்டிபிரேட், பேர்டு ஒரு வெர்டிபிரேட், இன்செக்ட் வெர்டிபிரேட் கிடையாது. ஸோ யூரிகோட்டிலிசம் எந்த விதத்தில் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறானுங்க. ஸோ ரெப்டைல்ஸும் பேர்ட்ஸும் எக்ஸ் லே பண்ணுமா? சரி, எக்ஸ் லே பண்ணிடுது. ஸோ இது ஒரு பேர்டோட எக்குன்னு வச்சுக்கலாம். இது ஷெல்டு எக்கா? ஷெல்டு எக்குன்னா என்ன? இந்த எக்கை சுற்றி ஒரு ஷெல்டு இருக்கா? இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது தானே ஷெல்டுன்னு சொல்லுவோம். ஷெல்டுன்னு சொல்லுவோம். இதுதான் ஷெல்டு எக்கு. ஸோ எந்த விதத்தில் இது யூரிகோட்டிலிக்காக இருக்கிறது அட்வான்டேஜ்னா இதுக்கு? ஸோ இது யூரிகோட்டிலிக்காக இருக்கிறதுனால உள்ள எம்ப்ரியோ இருக்கா? எம்ப்ரியோ டெவலப் ஆகும். எம்ப்ரியோ டெவலப் ஆகி தானே அந்த பேர்டோட குட்டியாக ஹேட்ச் ஆகும். ஸோ உள்ள டெவலப் ஆகிறப்போ உள்ள மெட்டபாலிசம் நடக்கும். அப்படின்றப்ப உள்ள அம்மோனியா ஃபார்ம் ஆயிரும். எக்ஸஸ்ஆர் வேஸ்ட் நைட்ரோஜன் உள்ள ஃபார்ம் ஆகி அந்த எக்ஸஸ்ஆர் வேஸ்ட் நைட்ரோஜன் வந்து அம்மோனியாவை ஃபார்ம் ஆயிரும். இந்த அம்மோனியா இது யூரிகோட்டிலிக்காக இருக்கிறதுனால யூரிக் ஆசிடாக மாறிடும். ஸோ இந்த எக்குக்குள்ளே யூரிக் ஆசிட் இருக்குது. யூரிக் ஆசிட் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் இன்சால்பிள் இன் வாட்டர்ன்றாங்க. அதனால் என்ன ஆகும்னா யூரிக் ஆசிடு உள்ள ஃபார்ம் ஆன யூரிக் ஆசிடு, ஸோ இந்த டெஸ்ட் டியூப் தான் எக்குன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். ஸோ இதுக்குள்ளே இந்த ப்ளூ கலர் டாட் தான் யூரிக் ஆசிட். இது ஆல்மோஸ்ட் இன்சால்பிள்ன்றதுனால அது அப்படியே பாட்டமுக்கு போய் படிஞ்சிருது, கீழே படிஞ்சிருது. இதுதான் ப்ரிசிபிட்டேஷன் வாங்க. யூரிக் ஆசிட் ஆல்மோஸ்ட் இன்சால்பிள்ன்ற இன் வாட்டர்ன்றதுனால இந்த ப்ளூ டாட்ஸ்லாம் கீழே போய் ப்ரிசிபிட்டேட் ஆகி இப்படி ஆகிடுது பார்த்தீங்களா? ஸோ இந்த யூரிக் ஆசிட் ஷெல்லோட போய் சேர்ந்துடுது. இந்த ஷெல்லோட சேர்ந்துடுது. ஆல்மோஸ்ட் இன்சால்பிள்னால கீழே படிஞ்சு ஷெல்லோட சேர்ந்துடுது. அப்படின்றப்ப உள்ள எம்ப்ரியோ டெவலப் ஆகலாம். ஏன்னா ஒருவேளை அது ஷெல்லோட சேராமல் உள்ளே இருந்தாலே யூரிக் ஆசிட் வந்து டாக்ஸிக்காக, லீஸ்ட் டாக்ஸிக்காக இருந்தாலும் டாக்ஸிக் தானே. அப்போ எம்ப்ரியோட க்ரோத்து அதோட அதை அஃபெக்ட் பண்ணும். போதைக்கு எம்ப்ரியோ டெத்து கூட ஆகலாம். ஆனால் இது ப்ரிசிபிட்டேட் ஆகி ஷெல்லோட சேர்ந்துறதுனால எம்ப்ரியோ தொடர்ந்து க்ரோ ஆகும். இதுதான் இந்த எக் லேயிங் லேண்ட் வெர்டிபிரேட்ஸ் யூரிகோட்டிலிக்காக இருக்க அட்வான்டேஜ் இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருவேளை உள்ள எக்குக்குள்ளே இருந்த எம்ப்ரியோ அமோனியாவோ இல்லை யூரியாவோ ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோமே. எக்ஸாம்பிள் இந்த எக்குக்குள்ளே இருக்க எம்ப்ரியோ வந்து அமோனோட்டிலிக்குன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்படின்றப்ப உள்ளே என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? அமோனியா ப்ரொடியூஸ் ஆயிரும். அமோனியா என்னன்னு பார்த்தோம், எப்படி எக்ஸ்க்ரீட் ஆகும்? டிஃப்யூஷன் மூலமாக எக்ஸ்க்ரீட் ஆகும். இது ஒரு லேண்டு வெர்டிபிரேட் போட்ட ஷெல்டு எக்கு, லேண்டில் இருக்க எக்கு. எப்படி இதுக்குள்ளே இருக்க அமோனியா வெளில டிஃப்யூஸ் ஆகும்? ஆகாது. ஸோ உள்ள அமோனியா சேர்ந்து அமோனியா ஹைலி டாக்ஸிக்குன்னு தெரியும் நம்மளுக்கு. ஸோ எம்ப்ரியோட க்ரோத்தை தடுத்து எம்ப்ரியோவையே கொன்றும். அதுவே இந்த எக்குக்குள்ளே இருக்க எம்ப்ரியோ யூரியோட்டிலிக்காக இருந்துச்சுன்னா,
அதாவது உள்ள யூரியா ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா யூரியாவால் வெளில வர முடியாது. ஏன்னா உள்ள ஷெல் இருக்குது, இப்போதைக்கு இதுக்கு எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்லாம் கிடையாது, உள்ளே டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ யூரியாவும் அக்யூமுலேட் ஆகும். என்ன தான் யூரியா வந்து அமோனியா அளவுக்கு டாக்ஸிக் இல்லாட்டியும் அது மாட்ரேட்லி டாக்ஸிக். ஸோ அதுவும் எம்ப்ரியோட க்ரோத் அஃபெக்ட் பண்ணும், டெத் ஆஃப் எம்ப்ரியோ காஸ் பண்ணும். ஆனால் யூரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால என்ன தான் யூரிக் ஆசிட் டாக்ஸிக்காக இருந்தாலும் அது ஆல்மோஸ்ட் இன்சால்பிள் இன் வாட்டர்ன்றதுனால அது கீழே போய் ப்ரிசிபிடேட் ஆயிரும். அதாவது மேலேருந்து கீழே படிஞ்சிரும். அந்த டெஸ்ட் டியூப்பில் பார்த்தோம்னா அந்த ப்ளூ டாட்ஸ்லாம் அப்படியே கீழே வந்து பாட்டம் ஆஃப் டெஸ்ட் டியூப்பில் படிஞ்ச மாதிரி கீழே படிஞ்சதுனால அது அப்படியே ஷெல்லோட சேர்ந்துடும். அப்படின்றப்ப யூரிக் ஆசிட் அக்யூமுலேட் ஆகாது, உள்ள எம்ப்ரியோவும் டெவலப் ஆகும். இதனால தான் யூரிகோட்டிலிசம் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லேண்ட் வெர்டிபிரேட்ஸ் லேயிங் ஷெல்டி எக்ஸ். யூரிக் ஆசிட் இஸ் ஆல்மோஸ்ட் இன்சாலபிள் இன் வாட்டர். அந்த பேர்ட் ஷிட்டெல்லாம் பார்த்தோம்ல, ஃபார்ம்ஸ் அ ஒயிட் பேஸ்ட் லைக் மெட்டீரியல். இது முன்னாடி சொன்னதை ரிமெம்பர் பண்ணுறதா பாக்ஸில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ புரிஞ்சிருச்சா எக்கு யூரிகோட்டீலிக்காக இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னு? லேண்ட் வெர்டிபிரேட்டு போடுற ஷெல்டு எக்கு யூரிகோட்டீலிக்காக இருக்கிறதுனால தான் டெவலப் ஆகுது. ஏன்னா யூரிக் ஆசிட் கீழே ப்ரெசிபிடேட் ஆகி ஷெல்லோடு சேர்ந்துருது. ஸோ எம்ப்ரியோ டெவலப் ஆகுது. இப்போ எக் ஆஃப் ஆம்ஃபிபியன்ஸ் ஆர் ஃபிஷ்ஷு. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தோன்னா அவங்க அக்வாட்டிக் என்விரான்மெண்ட்டில் இருக்கவங்க. ஸோ அவங்க அமோனோட்டிலிக். ஸோ அந்த அவங்களோட எக்ஸை பார்த்தீங்கன்னா ஷெல்லே இருக்காது அவங்க எக்ஸில். இதுதான் ஃபிஷ்ஷோட எக்கு. எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இதை சுற்றி ஷெல்லு இருக்கா? இந்த எக்கில் ஷெல் இருக்குது, இதில் ஷெல் இல்லை. ஸோ என்ன ஆகும்? உள்ள ஃபார்ம் ஆன அமோனியா டிஃப்யூஷன் மூலமாக வெளியில் போயிடும். அதான் இதில் சொல்லியிருக்கேன். எக்ஸ் ஆஃப் ஆம்ஃபிபியன்ஸ் ஆஃப் ஃபிஷ் லே ஷெல் லெஸ் எக்ஸ், அதாவது ஷெல் இல்லாத எக்ஸ். ஸோ அமோனியா கேன் டிஃப்யூஸ் அவுட். இது ஷெல் இருக்குது, ஸோ அமோனியா வெளில போக முடியாது, யூரியாவும் வெளில போக முடியாது. யூரிக் ஆசிட் இருக்கிறதுனால யூரிக் ஆசிடும் வெளில போக முடியாது. ஆனால் யூரிக் ஆசிட் ஆல்மோஸ்ட் இன்சால்பிள்ன்றதுனால கீழே ப்ரிசிபிடேட் ஆகி ஷெல்லோடு சேர்ந்துருது. அப்படின்றப்ப உள்ளே டாக்ஸிக் லெவல்ஸுக்கு சேராது யூரிக் ஆசிட். ஸோ எம்ப்ரியோ க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ நடக்கும். கொஷின்ஸ் சீக்கிரம் பார்த்துடலாம். அமோனியா நம்பர் ஆஃப் நைட்ரோஜன் ஆட்டம்ஸ் என்ன? எக்ஸஸ் வேஸ்ட் நைட்ரோஜன் ஆட்டம்ஸ். அமோனியாவில் 1 இருக்குது, யூரியாவில் 2, யூரிக் ஆசிடில் 4. மோட் ஆஃப் எக்ஸ்கிரீஷன். அமோனியா எப்படி எக்ஸ்கிரீட் பண்ணுறோம்? மோலை எப்படி டைல்யூட் பண்ணுறோம்? 1 கிராமுக்கு 500 ml வாட்டர் எப்படி எக்ஸ்கிரீட் பண்ணுறோம்? டிஃப்யூஷன் மூலமாக அமோனோட்டிலிக் ஆர்கானிசம்ஸ் அமோனியாவே எக்ஸ்கிரீட் பண்ணுது. யூரியா டைல்யூஷன். 1 கிராம் ஆஃப் யூரியாவுக்கு எவ்வளோ? 50 ml ஆஃப் வாட்டர். மோட் ஆஃப் எக்ஸ்கிரீஷன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் மூலமாக வெளில அனுப்புகிறோம். யூரிக் ஆசிட் டைல்யூஷன். 1 கிராம் ஆஃப் யூரிக் ஆசிடுக்கு 10 ml ஆஃப் வாட்டர் தேவை. மோட் ஆஃப் எக்ஸ்கிரீஷன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் வழியாக. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அமோனோட்டிலிசம் அக்வாட்டிக் என்விரான்மெண்ட்டில் வாழக்கூடிய அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ். போனி ஃபிஷ் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா போனி ஃபிஷ், amphibians, aquatic invertebrates and amoeba, hydra, aquatic insects எல்லாமே அமோனோட்டிலிக். யூரியோட்டிலிசம் பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா டெரெஸ்ட்ரியல் என்விரான்மெண்ட்டில் வாழக்கூடிய மேமல்ஸ். அதில் மேமல்ஸில் ஹியூமன்ஸும் இன்க்ளூட் ஆகும். ஸோ நம்மளாம் யூரியோட்டிலிக். யூரிகோட்டிலிக்னா ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், அப்புறம் இன்செக்ட்ஸ், டெரெஸ்ட்ரியலில் இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸ். அக்வாட்டிக் இன்செக்ட்ஸ் வந்து அமோனோட்டிலிக். Importance of uricotilism in egg laying land vertebrates. So egg laying land vertebrates-னா வெர்டிபிரேட்ன்றதுனால ரெப்டைலும் பேர்ட்ஸும் வரும். ஸோ இவங்க ப்ளே பண்ணுற எக்ஸை சுற்றி ஒரு ஷெல் இருக்கும். இவங்க யூரிகோட்டிலிக்காக இருக்க ஒரே காரணத்தினால அந்த எக் எம்ப்ரியோ ப்ரொடியூஸ் பண்ண யூரிக் ஆசிட் கீழே, யூரிக் ஆசிட் ஆல்மோஸ்ட் இன்சால்பிள்ன்றதுனால அது கீழே செடிமெண்ட் ஆகி ஷெல்லோடு சேர்ந்துருது. அப்படின்றக்கப்ப உள்ள யூரிக் ஆசிட் அக்யூமுலேட் ஆகாது. அக்யூமுலேட் ஆனாலும் கீழே வந்து ஷெல்லோடு சேர்ந்துடும். அதனால் உள்ளே இருக்க எம்ப்ரியோ டெவலப் ஆகும். அதனால் இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யூரிகோட்டிலிசம் இன் எக் லேயிங் லேண்ட் வெர்டிபிரேட்ஸ்ன்னு சொல்கிறோம். டு எக்ஸ் ஆஃப் ஃபிஷ் ஆம்ஃபிபியன்ஸ் ஹேவ் ஷெல். ஸோ ஃபிஷ்ஷோட எக்கோட இமேஜ் உங்களுக்கு காமிச்சேன். அதை சுற்றி ஷெல் இருந்துச்சா? இல்லை. ஸோ அப்படின்றப்ப ஃபிஷ்ஷை வந்து அமோனோட்டிலிக். ஸோ உள்ள ஃபார்மான அமோனியா டிஃப்யூஷன் மூலமாக வெளில போயிடும். விச் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் மோஸ்ட் டாக்ஸிக்? லீஸ்ட் டாக்ஸிக். மோஸ்ட் டாக்ஸிக் அமோனியா, லீஸ்ட் டாக்ஸிக் யூரிக் ஆசிட். போனி ஃபிஷ் என்னது? அமோனோட்டிலிக். அதே கார்டிலேஜினஸ் ஃபிஷ்ஷு யூரியோட்டிலிக். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நோட்ஸ் இருக்கும். பை.